அனைவருக்கும் வணக்கம். இன்று மாமனிதர் ஜோசப் பெரராஜசிங்கம் ஐயாவின் 20வது ஆண்டு நினைவு நாள். இந்த நிலையிலே ஜோசப் பெரராஜசிங்கம் ஐயா இறந்து 20 ஆண்டுகள் கடந்த பின்னும் அவரின் இறப்புக்கான நீதி இச்சை வரை கிடைக்கவில்லை. ஜோசப் பெரராஜசிங்கம் ஐயா அவர்கள் தமிழ் தேசிய கொள்கையிலே பற்றுறுதியோடு நீண்ட காலமாக பயணித்த ஒரு மாமனிதர். உண்மையிலேயே தமிழ் தேசியத்தின் பாலும் தமிழ் மக்கள் பாலும் அவர் கொண்ட ஈடுபாடு அவரின் இறுதி நாள் வரை ஒரு கொள்கையோடு நேர்மையோடு அறத்தோடு அவர் பயணித்திருக்கிறார் என்பதை நிரூபித்திருக்கிறது. ஜோசப் பெரராஜசிங்கம் ஐயா அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். தமிழ் தேசியத்திலே அவற்ற அந்த பற்றுறுதிதான் அவருக்கு இந்த நிலைமையை கொண்டு வந்திருக்கு. ஏனென்று சொன்னால் தமிழ் தேசியத்திலே கொள்கையோடு அறத்தோடு பயணிப்பவர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொல்லப்பட்டதற்கான நீதிகள் இச்சவரை எந்த ஒரு கொலைக்குமே கிடைக்கவில்லை. இந்த தமிழ் உணர்வாளர்களுக்கான கொலைகளுக்கு மட்டுமல்ல, இந்த தமிழ் தேசியத்துக்கான தமிழர்களுக்கான வாழ்க்கைக்கு கூட இச்சை வரை எந்த ஒரு நீதியும் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு அரசுகளும் ஒவ்வொரு அரசாங்கமும் மாறிக்கொண்டிருக்கிறது, தலைகள் மாறிக்கொண்டு போகின்றன ஒழிய தமிழர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. ஐயா யோசப் பெரராஜசிங்கம் ஐயா அவர்கள் ஒரு அறத்தோடு வாழ்ந்த மனிதர். அவர்களுக்கு தமிழ் தேசியத்தின்பால் அவர் இந்த பயணிப்பின் மூலம் அவர்களுக்கு தமிழர்களுடைய எதிரிகள் கூட இருந்ததில்லை. அவ்வளவு தூரம் அவர் மக்களோடு எளிமையான அன்பான அறத்தோடான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அவர் இன்றைய நாளிலே நத்தார் தினத்திலே 2005ஆம் ஆண்டு அவர் அந்த தேவாலயத்திலே சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு பரிதாபமான தமிழர்களுக்கான ஒரு பரிதாப நிலை இச்சை வரை மாறவில்லை. ஜோசப் பெரராஜசிங்கம் ஐயா அவர்கள் இறந்து 20 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் நாங்கள் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அவருடைய இறப்புக்கு மட்டுமல்ல, இதன்பால் தமிழ் தேசியத்தின்பால் கொல்லப்பட்ட அனைவருக்குமான நீதியை தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதியை தேடுகிறோம். செம்மணியிலே புதையுண்டு போனவர்களுக்கான நீதியை தேடுகின்றோம். இன்று அரசால் சுவீகரிக்கப்படும் தமிழர்களுக்குரிய காணிக்காக நீதியை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்படி எந்த பக்கத்தால் போனாலும் தமிழர்களுக்கான அநீதி அரங்கேறிக் கொண்டு போகிறதே ஒழிய அதற்கான நீதி இச்சை வரை வழங்கப்படவில்லை. ஜோசப் பெரராஜசிங்கம் ஐயா அவர்களின் நேர்மையான தமிழ் தேசியத்தின்பால் பற்றுறுதியோடு கொள்கை மாறாது பயணித்து அவருடைய இறப்பும் அந்த தமிழ் தேசியத்தின் விடுதலை நோக்கமே அந்த அவருடைய இறப்பு நிகழ்ந்ததுக்கும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்த நிலையிலே அவற்றின் இறப்பின் பின்னர் மாமனிதர் பட்டத்தை தேசிய தலைவர் நாள் பெற்றுக் கொண்டார் என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அந்த வகையிலே மாமனிதர் ஜோசப் பெரராஜசிங்கம் ஐயா அவர்களின் 20வது ஆண்டு நிகழ்விலே தமிழர்களுக்கான படுகொலைக்கான நீதி மட்டுமல்ல, தமிழ் தேசியத்தின் பாதையிலே தமிழர்களுக்கான ஒரு தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும், தமிழர்களுக்கான நீதி சர்வதேசத்தால் வழங்கப்பட்டு நாம் ஒரு ஆரோக்கியமான தமிழ் தேசத்திலே நமது இருப்பை நிலைநிறுத்தி எமது உரிமைகள் அனைத்தையும் பெற்று சுதந்திரமான வாழ்வை வாழ வேண்டும் என்று இந்த நத்தார் தினத்திலே ஜோசப் பெரராஜசிங்கம் ஐயா மாமனிதர் ஜோசப் பெரராஜசிங்கம் ஐயா அவர்களின் 20வது நினைவு நாளிலே கேட்டுக்கொள்கிறேன்.